நாலடியார் பாடல் எண் 2. துகடீர் பெருஞ்செல்வம் தோன்றிய காற்றொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடுண்க அகடுற யார்மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். செல்வமானது வண்டியின் சக்கரத்தைப் போன்று ஒரு நிலையின்றி ஒருவரிடத்து தாழ்ந்தும் உயர்ந்தும், அதாவது இல்லாமல் அழிந்தும் உண்டாகியும் மாறி மாறி வரக்கூடியது ஆதலின், அஃது உண்டான போதே அவர் நிலைத்த பேரின்பத்தை அடைதற் பொருட்டு தமக்கு கிடைக்கும் உணவை பலருக்கும் பகுத்திட்டு உண்டு தான தருமங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது இதன் கருத்து. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றபடி பொருள் கிடைத்த போதே அஃது அழிவதற்கு முன் அறத்தை தேடிக் கொள்ளுதல் அறிவுடைமை ஆகும். இந்த ஆகார தானம் அல்லது அன்னதானத்தை செய்யின் மற்ற தர்மங்கள் தாமே வந்தடையும். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்பதால் இவ்வாகார தானத்தின் உயர்வு உணரப்படும். கூழ் உணவின் பொதுவை உணர்த்தி நின்றது. தீய வழியில் வந்த பொருள் அறத்தையும் புகழையும் தேடுதற்கு காரணம் ஆகாது. ஆதலால் அதனை நீக்குவதற்கு துகள் தீர் பெரும் செல்வம் என்றார் முனிவர். தீதின்றி வந்த பொருளே நற்காரியங்களுக்கு பயன்படத்தக்கது என்பதை ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், எஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைத்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று ஔவையார் கூறிய வெண்பாவில் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்று உரைத்ததாலும் அறனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்னும் திருக்குறள் செய்யுளாலும் உணர்க. பெருஞ்செல்வம் என்றது செலவிடுந்தோறும் குறைவுபடாமல் மேன்மேல் வருவாயுள்ள பொருள் என்பதை விளக்கும். வேறு தொழில்களால் அதிகரித்த செல்வம் எய்தினார்க்கும் உழுதொழிலாளர் அத்தொழிலை நடத்துவதனாலேயே உணவு கிடைத்தல் இயல்பு ஆதலின் பகடு நடந்த கூழ் என்றார் முனிவர். இனி பயிர்த்தொழில் சிறந்தது ஆகலின் நன்முயற்சியால் அடைந்த உணவு என்பதை விளக்குதற் பொருட்டு இங்கனம் கூறினாரென்றும் கொள்ளலாம். பகடுகள் ஏறு இழுத்துச் செல்வதால் உணவு பெறப்படுகின்றமையின் அங்கனம் பலர்க்கும் பயன்படுவனவான பிராணிகளின் உழைப்பால் வந்தது ஒருவனுக்கே சுதந்திரம் உடையது அன்று, பலர்க்கும் உரியது என்பதை விளக்கற் பொருட்டு உரைத்தாரென்றும் கொள்ளலாம். பல்லார் என்ற சொல் விருந்தினர், சுற்றத்தார் முதலியோரை குறிக்கும். இனி பகடு நடந்த கூழ் என்பதற்கு பெருமை பொருந்திய உணவு எனவும் பொருள் கூறலாம். பகடு என்ற சொல்லுக்கு பெருமை என்றும் நிகண்டிலே பொருள் கூறப்பட்டுள்ளது. அகடு என்பதை வயிறு எனவும் கொள்ளலாம். பல்லாரோடு அகடுற உண்க என இயைத்து பலருடனே கூடி உணவை வயிறு நிரம்ப உண்ணுக என பொருள் கொள்ளவும் செய்யலாம். அகடு என்பதற்கு வயிறு என்பதொரு பொருள் உண்டு என்பது நிகண்டில் உள்ளது. இனி பதவுரையை பார்ப்போம். செல்வம், அதாவது செல்வமானது அகடு உற யார்மாட்டும் நில்லாது. அகடு உற நடுவு நிலைமை பொருந்த எவரிடத்தும் நிற்காமல் சகடக்கால் போல் வரும். வண்டியின் சக்கரத்தைப் போல கீழ் மேலாகவும் மேல் கீழாகவும் மாறி மாறி தோன்றும். ஆதலினால் துகள் தீர் பெரும் செல்வம், குற்றமில்லாத அதிகரித்த அந்த செல்வம் தோன்றிய கால்
தொட்டு ஒருவரிடத்தே உண்டானால் அவர் அவ்வாறு அந்த உண்டான நாள் தொடங்கி பகடு நடந்த கூழ் எருமைக்கடாக்கள் ஏரை தாங்கி இழுத்து நடந்ததனால் உண்டான அந்த விளைச்சலின் மூலம் கிடைத்த உணவை பல்லாரோடு உண்க, பல பேர்களுடனே கூடி அவர்களுக்கும் பகுத்திட்டு உண்க என்பது இந்த பாடலின் பொருள். இந்த பாடலை படிக்கும் பொழுது திருவள்ளுவரின் இன்னொரு குறளும் நம் நினைவுக்கு வருகிறது. பகுத்து உண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பதே அது. வணக்கம்.